இன்றைக்கி பொரி வச்சு ஒரு ஸ்வீட் செய்ய போகிறேன். அடுப்பே வற்ற வைக்காத சும்மாவே செஞ்சுக்கலாம். அதுக்கு 3 கப்பு இந்த கப்பில் பொரி எடுத்துருக்கிறேன். 1/2 கப் சர்க்கரை, கொஞ்சம் ஏலக்காய் தூள், கொஞ்சம் நிலக்கடலை, 1/2 கப்பு நிலக்கடலை. இதெல்லாம் அரைச்சிக்கலாம். சர்க்கரை, நிலக்கடலை இதெல்லாமே அரைச்சிட்டு அப்புறம் எப்படி செய்யணும்னு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா எல்லாம் அரைச்சாச்சு. அதோட கொஞ்சம் பால் சேர்த்து பேஞ்சிக்கலாம். ஒன்று ஒன்றா அப்படி கொட்டி பொரி இந்த மாதிரி அரைச்சிக்குங்க. கொட்டிக்கலாம். அதில் நிலக்கடலை அரைச்சிக்குங்க. இதுக்கு அதெல்லாம் நீங்கள் முந்திரி கூட போட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிக்குங்க. அதையும் கொட்டிக்குங்க. சர்க்கரையும் அரைச்சிக்குங்க. அதையும் போட்டுக்கலாம் தேவையான அளவு. ஏலக்காயும் போட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு இதெல்லாம் கலங்கிற மாதிரி எல்லாம் கலக்கி விட்டுக்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி இப்படி ஒரு கரண்டியில் கலக்கிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் பால் ஊற்றி ஒரு பருப்பி ஷேப்புக்கு வர மாதிரி கலக்கிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிங்க. ஒரே முட்டை ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் பால் சேர்த்திக்கிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்தி இந்த அளவுக்கு சப்பாத்தி மாவு அளவுக்கு பேஞ்சுக்குங்க. நீ தட்டத்தில் நெய் தடவி அதில் வச்சு அமுத்திக்கலாம். இந்த அளவுக்கு பால் பத்தலினாலும் மறுபடியும் சேர்த்து பேஞ்சுக்குங்க. இந்த அளவுக்கு அதிகமாக ஊற்றக்கூடாது. கரெக்டாக ஊற்றி பேஞ்சுக்குங்க. சப்பாத்தி மாவு பார்த்து பேஞ்சு வச்சுட்டு இப்படி ஒரு தட்டத்தை எடுத்து நெய் தடவிக்குங்க. ஏகம் தடவிக்குங்க. இதில் வேணாலும் போட்டுக்கலாம். வீட்டில் எந்த பிளேட் இருக்குதோ அதில் எடுத்து தொடச்சி வச்சுக்கோங்க. நீ எடுத்து அமுத்திக்கலாம். இப்படியாக அமுத்தி விட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டு பரப்பி விட்டு இப்படி ஒரு மேலே ஒரு பிளேட் வச்சு அமுத்திக்குங்க. ஏகம் நல்லா அமுற மாதிரி இந்த மாதிரி அமுத்திக்குங்க. இந்த அளவுக்கு வந்துடுச்சு. நீ சுற்றி கரெக்ட் பண்ணி விட்டு கீத்து போட்டுக்கலாம். இப்படி ஒரு கத்தி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி கீத்தாக போட்டு விட்டுக்கலாம். இது ஆற வேண்டியதெல்லாம் இல்லை. இப்போ போட்டுக்கலாம். இப்படி பிளேட்டில் அமுத்தி விட்டு இந்த மாதிரி கீத்து போட்டுக்கணும். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கீத்து போட்டுக்கணும். நான் அந்த மாதிரி போடுறேன்.
பார்த்திங்கன்னா பருப்பி மாதிரி வந்துருச்சு. அழகா கீத்து போட்டு எடுத்தாச்சு. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்குது. நல்லா அறுத்து எடுத்தாச்சு. அடுப்பே பற்ற வைக்காத ஈஸியாக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். பொரி பருப்பின்னு சொல்லலாம், கேக்குன்னு சொல்லலாம். சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. குட்டீஸ்க்கெலாம் கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.